பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக தெய்வத்தின் சர்வ வல்லமை பொந்திய ஆளுகையும் ஆசீர்வாதமும் இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையில 8வது மாதத்தின் 5வது ஓய்வு நாளில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவ கிருபை, கிறிஸ்துவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்ம இருந்தமைக்காக தேவனுக்கு ஆயுஷ் நாட்களிலும் உலக வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு பலனை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகளை கொடுத்த தேவனுக்கு தேவன் நம்மை பார்க்கின்ற விதமானது. ஒரு தாய் கூட தன்னுடைய பிள்ளையை மறந்தலாம், ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை என்பது போலவே இந்த உலக வாழ்க்கையில, இந்த உலகத்தில் இருக்கின்ற அநேக சூழல்களிலே உலகம் முழுதுமாக இருக்கின்ற நோயின் பயத்தில் தேவைகள் மத்தியிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியான மூவரும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு காரியங்களும் ஒழுங்கும் பிறமாக செய்து நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கின்றார். அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைத்தாரே, மனக்கவலை தீர்த்தாரே. மார்போடு அணைத்தாரே, ஹல்லேலூயா, மனக்கவலை தீர்த்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமாண்டவரே,
தாயிலும் மேலாக அன்பு கொண்டவர இந்த உலக வாழ்க்கையில 8 மாதங்களை அடியெடுத்து வைத்து இந்த மாதத்தின் 30 நாட்களை காண கர்த்தர் கிருபை செய்தீரே. கொடிய கொள்ளை நோய் மத்தியிலும் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி எங்களை ஒரு தாய் தேற்றுவது போல எங்களோடு கூட தேவனே எங்களை தேற்றியதற்காக, அரவணைத்ததற்காக, போஷித்ததற்காக தேவனே நமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க மாட்டவரே. உங்களுடைய கிருபைகளை தாங்கிட்ட ராஜா அப்பா, உங்களுடைய பிரச்சனை எங்கள் மேல் இருக்க முடியாது, உங்களுடைய வல்லமை எங்கள் மேல் இருக்க முடியாது, உங்களுடைய மகிமை எங்கள் மேல் இருப்பதற்காக தேவனே இன்னும் அதிகமாக தேவனே நாங்கள் மோடு கூட வாழ்வதற்கு தேவனே தடையாக இருக்கின்ற இந்த உலக சரீர காரியங்கள் அனைத்தையும் தேவனை விட்டு இந்த 6 நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த 7வது நாளில் ஓய்ந்து அமர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் நிற்க உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புடியாக, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புடியாக, உம்முடைய மகிமையினாலே எங்களை நிரப்புடியாக. ராஷாக்கார மலுதிரிக்கதர சத்தரபிலாம துதிக்கதரவனே இயேசுவே துதிக்கமானவரே. மகிமையின் தேவனே துதிக்கிறோம், மகத்துவத்தின் தேவனே துதிக்கிறோம், வல்லமையின் தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவராய் இருந்து பெரிய அதிசயங்களை செய்கின்ற தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராகா தகா ஷவா லிப துரிக்கதர கதர சத்தர கதரஷமர. இந்த வலைதளம் மூலமாக பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் என் தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக தேவனே பிரசனம் இறங்கி தேவனே உங்களுடைய பிரசனத்தினால எங்களை தேவனை பிரகாசிக்கப்பட்டபடியாக, உங்களுடைய வல்லமையினால எங்களை பிரகாசிக்கப்பட்டபடியாக தேவனை கருணை செய்வானவரே. நன்றி 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 என்று சொல்லி உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையினால எங்களை நிரப்பிக் கொள்ளும், உங்களுடைய மகிமையினால எங்களை நிரப்பிக் கொள்ளும், உங்களுடைய கிருபையினால எங்களை முடிவாய்த்திருக்கிற ஆண்டவரே. உங்களுடைய பிரசனம் எங்கள் மேலே இருக்க முடியாது, உங்களுடைய பிரசனம் எங்கள் மேலே இருக்க முடியாது. ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியலுமே, இன்னும் கிட்டி சேரலுமே, இன்னும் உம்மை அறியலுமே, இன்னும் கிட்டி சேரலுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, இப்போது எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, இப்போது எனக்கு போதுமையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. கரங்களை உயர்த்தி உஷாக்காரமான கொண்டு நிற்கதான சங்காரமான நம்முடைய பிரசனத்தினால எங்கு நாமத்தின் நிமித்தமா 2 பேர் 3 பேர் தேவனே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே தேவனே அசைபாடுகின்ற தேவன், எங்கள் மத்தியிலே அசைபாடுகின்ற தேவனாய் இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் வேறு இருக்கிற மாட்டவரை ஷாக்கா நவா நுவி திவீர மதுரிக்க வைஷாலமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் மகிமை தேவனே எங்கள் மேல் இறங்கி இருப்பதற்காக இந்த வலைதளம் மூலமாக பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை இறங்கும்படியாக இறங்கக்கூடாத அளவுக்கு இருக்கின்ற எல்லா வித தேவனே சரீரத்தின் பலவீனங்கள் தேவனே இருதயத்தில் தோன்றுகின்ற சிந்தனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிதப்படுத்தி கர்த்தருடைய தேவனே பரிசுத்த பிரசன்னத்தினால நிரப்ப தேவனே அந்த அசைபாடுகின்ற தேவனே ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைபாடும்படியாக இந்த இல்லத்திலும் தேவனே யாரெல்லாம் பார்க்கிறாரோ அவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைபாடும்படியாக எங்களை பலப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மேல் இருக்க முடியாது. தேவனே கிருபை செய்வாராக.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கின்ற தேவன், பரிசுத்த ஆவியானவர் வல்லமை தேவனே வருகின்ற போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதவாக்கியபடியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் நிலையும்படியாக, தேவ ஆவியானவர் தேவ அக்கினி எங்கள் மேல் இருக்கும்படியாக தேவனே அன்று தேவனே அப்போஸ்தலர் தேவனை நடுவக்கிலே 2ஆம் அதிகாரத்தில் தேவனை உறவுப்பட்டு ஒன்றாக தேவனை கொடி இருக்கின்ற போது ஆவியானவர் அக்கினி மழை பொழிந்த தேவனை அந்த அக்கினி மழை தேவனை எங்கள் மேல் இருக்கும்படியாக மகிமை தேவனை ஒத்துதிக்கிற மாதவத்தி தேவனை ஒத்துதிக்கிற மாணவரே. அசைவாடும் ஆவியே ஹல்லேலூயா தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே இடமசைய உள்ளம் நிரப்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரப்ப இறங்கி வாழுமே. ஆமென். பலனடைய நிரப்பிடுமே பலத்திலாவினார். பலனடைய நிறைத்திடுமே பலத்தினாவினார். கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவினார். கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவினார். அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. ஆமென். இந்த இடமசைய ஹல்லேலூயா உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வேத வாக்கின்படியாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வான கதாவே இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முக்க துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறவானவர் உங்களுடைய பிரசன்னத்தினாலும் உங்களுடைய பரிசுத்தாவே அன்பை ஆளுகையினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையுள்ள வார்த்தையினாலும் எங்களை நிரப்பியிருக்கிறதே. எங்களை தாயின் வயிற்றில் உருவாகக்கூடாது எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறது. எவனே தாயின் வயிற்றிலிருந்து நாங்கள் விழுகின்ற போது எங்களை பரிசுத்தப்படுத்திய தேவன் எங்களை உடைய நாமக்காக எங்களை உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய வசனத்தினால எங்களை நீதிமானாக்கி இந்த இடத்துல நிறுத்திருக்கிறேன். அதற்காக சுதிக்கிறமானவர் இந்த வாழ்க்கை எங்களுக்கு நீ கொடுத்ததானவர். தேவனே வேலைக்காரன் எஜமானுடைய கண்களை நோக்கி பார்ப்பது போதும் அப்பா இந்த நாளில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமானவரை உண்மை நோக்கி பார்க்கிறோமானவரை அப்பா அவனுடைய வேலைக்காரனுடைய வாழ்க்கை வேலைக்காரனுடைய ஒவ்வொருடைய தேவனை என்னமும் எஜமானுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் என்ன அவன் சொல்லுகின்ற சொல்லி தேவனை சொல்லை செயல்படுத்தபடியாக தேவனை வேலைக்காரன் எஜமானை நோக்கி பார்ப்பது போல இந்த நாளில எங்களுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ரத்து நீலமான கதார ஷலவரி குதுர்ஷனா கூலிக்கா வேலைக்காரன் எஜமானுடைய கண்களை நோக்குவது போல இந்த நாளிலே உண்மை நோக்கி பார்க்க தேவரே என்று கிருபை செய்வதற்காக உண்மை நோக்கி கொண்டாடுகிறவாங்க. எஜமானனே என் இயேசு ராஜனே என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம்
சித்தம் செய்வதுதானே. இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே என் இயேசு ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், ஆமென். உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாக என்னை மீட்டீரே, பலியாக என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இன்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே அப்பா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காகவே ஓடி ஓடி உழைத்திருவேன் ஆண்டவரே. ஓடி ஓடி உழைக்கும்படியாகவே கர்த்தர் இந்த உலகத்துல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனே நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், நல்ல பணியை கொடுத்திருக்கிறேன், தங்குவதற்கு நல்ல இல்லத்தை கொடுத்திருக்கிறேன், உடுப்பதற்கு ஆடையை கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த கடந்த 4-5 மாதங்களாக ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து இவரே ஒருவேளை ஊரடங்கு நிமித்தமாக நாங்கள் மாடி வழங்கிக் கொண்டு இருக்கின்ற போது அப்பா நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாக போஷித்திருக்கிறேன். எந்த தீங்கும் அணுகாதவாறு தற்காத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டவளாக, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டவளாக இருக்க மாட்டவர. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதே போகுமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்கா கிருபைதற்காய் எந்த நாளும் நன்றியவே என்னை தாங்கிடும் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்கா கிருபைதற்காய்
எந்த நாளும் தப்புயமே என்னை தாங்கிடும் இயேசுவே, எந்த நாளும் தப்புயமே என்னை தாங்கிடும் இயேசுவே, எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்கா கிருபைகள்கா, எந்த நாளும் தந்தரமே என்னை தாங்கிடும் இயேசுவே, உனக்கே வீராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கே வீராகவே ஆயுதம் வாய்க்காதே, எந்த நாளும் தப்புயமே என்னை தாங்கிய இயேசுவே, நீ துதி செய்வார் என்னில் அடங்கா கிருபைகள்கா, எந்த நாளும் தந்தரமே என்னை தாங்கிய இயேசுவே. ஆமாண்டவரா, இதுவரை வழி நடத்தின தேவன், 8 மாதங்களை கடக்க பண்ணின தேவன், 8வது மாதத்தின் 30வது நாளில் அடியெடுத்து வைத்து 9வது மாதத்தை காணும்படியாக நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம். ஆனால் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணத்திலும் இல்லத்தில் காணப்படுகின்ற அநேக காரியங்கள் உண்டாண்டவர எந்த எண்ணங்களும் எந்த ஜெபங்களும் தேவனை ஏற்க முடியாமல் தேவனை காணப்படுகிற எல்லாவித தடைகளுக்காய் எல்லாவித தாமதங்களுக்காய் உடைய சர்வத்தில் வருகிற மாணவர, ஒருவேளை இந்த தடைகளும் இந்த தாமதங்களும் நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில வாழ்கின்ற போது, உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்கின்ற போது எங்களுடைய ஞானத்தின் நிமித்தமாக, எங்களுடைய சுய சித்தத்தின் நிமித்தமாக, எங்களுக்கு மேல் இருக்கின்ற பெரியோர்களுடைய எண்ணங்களின் நிமித்தமாக நாங்கள் செய்திருப்போமானால் அது தேவ சித்தத்தை அறிந்து செய்கின்ற ஒரு காரியமாக இராமல் சுய பலத்தால் சாய்ந்ததுனால நாங்கள் ஏமாந்து போயிருப்போம். ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் எங்களுடைய விசுவாசம் தளர்ச்சியாக இருக்கும். எங்களுடைய அழுகை, எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய வேதனை குறையாமல் இருக்கும். ஆனாலும் தேவனே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தாவீதுராஜா சொல்லுகிறார், அநேகர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ ஜீவனுள்ள தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகின்றோம். எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக காணப்படுகின்ற குதிரைகளாவது ரதங்களாவது எங்களை வாழ்க்கையில இருக்குமாய் அதை எடுத்து போடுவதற்கு எங்களுக்கு பலனை தாழ்வானது, எங்களுக்கு வல்லமை தாழ்வானது. அந்த வல்லமை நாளும் பலத்தினாலும் சமத்தில் வருகிறோம். தேவனே, உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனை எங்களை நிரப்பியது. ஆனால் அந்த பிரச்சனத்தை பார்த்த மோசே இன்னுமாக தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கின்ற போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மோசே, மோசே, நீ நிற்கின்ற பூமி அது பரிசுத்தமுள்ள பூமியாயிருக்கிறது. உன்னுடைய பாதரட்சையை கலற்றி வைத்து விட்டு நீ இடத்தில் கிட்ட செய்வாயாக. ஒருவேளை நாம் தேவனிடத்தில் அதிகமாக ஐக்கியம் கொள்ளக்கூடாத அளவுக்கு இந்த உலக காரியங்கள், நம்முடைய சிந்தனையில் தோன்றுகின்ற சிந்தனைகள் தடையாக இருக்குமாயின் அதை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.
நமக்குள் பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருக்கின்றோம். சத்தியமாகிய தேவன், நானே வழி சத்தியம் என்று சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்து, சத்தியத்தை அறிவிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாமல் இருப்பார். ஆகவே நாம் நம்மை நாமே பார்த்து தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து மனதால் படிட்டு ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? ஒரு நிமிடம் தேவனுடைய சமூகத்தில் எந்த இடத்துல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனோம், எந்த சூழ்நிலையிலே தேவனை மறந்து வாழ்ந்தோமோ அதை தேவனுடைய சமூகத்தில் அப்பா இருக்கும் ஐயா, என்மேல் மனம் இருக்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி நான் பாவம் செய்தேன், அநியாயம் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், அநியாயம் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உன் வல்லமை இழந்தேனையா. நான் மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உன் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிருபையாய் இருக்கின்றார். பாவங்களை மன்னிக்கின்ற கிருபாதார பலி அவரே. என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பை தள்ளுவதில்லை. என்னை மீது வாக்கின்படியாக கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக உச்ச தலை முதல் உள்ள கால்வாரியம் நம்முடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்தியதற்காக, நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்ததற்காக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றியோடு காரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் அந்த தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. இயேசு கிறிஸ்து நம்முடைய சகல பாவங்களை நீக்கி
நம்மை சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். இந்த நல்ல 5வது ஓய்வு நாள்ல தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஷபாலதீனி கதர ஷகலாபதினி கதுஷந்தர அலபதே. இயேசு கிறிஸ்து தேவனே நம்முடைய மத்தியிலே தேவனை பிரசன்னமாய் இருப்பதற்காக, நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ பெருமிக மகிமை இருப்பதற்காக, இந்த இல்லமானது தேவனை எல் பெத்தேலா காணப்படுவதற்காக, ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி தேவனை செயலாற்றிக் கொண்டே இருப்பதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை அறிவாக செய்திருக்கிறார். நான் அவரை வெள்ளந்திருந்து கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்தும்படியாக கிறிஸ்துவுக்களாக வாழ்கின்ற ஒவ்வொருவரும் எப்படி இருப்பார்களா? வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார். அவருடைய கரங்களை தட்டி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நமக்கு எப்பொழுதும் என்ன இருக்குமா? வெற்றி இருக்குமா? நாம் எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும்படியாக கர்த்தர் நமக்கு கிறிஸ்துவுக்களாக வாழ்வதற்கின்ற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம், நாம் ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமாண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் வெற்றியை தருகின்ற தேவனாயிருக்கின்றார். அதற்காக தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ மகிமை, தேவனுடைய கிருபை நம்மளை ஆளுவதற்காய், ஆளுகை செய்வதற்காய் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரைகளை ஆளுகை செய்வதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக தேவனே உம்முடைய கிருபைகளை தாங்கி வளர்ந்ததற்காக, உம்முடைய வல்லமை எங்களை மகிமைப்படுத்துவதற்காக தேவனே உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய மகிமை நம்மை ஆளுகை செய்தது. தேவனே உம்முடைய வல்லமை நாளை முடிமறைத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்து என்னை ஆளுகை செய்த ஆசிரியத்துக்காக தேவன் கிருபை செய்வாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனோடு கூட இருந்து இந்த ஆராதனை வலையில சந்திக்க கத்த கிருபை செய்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கரங்களை உயர்த்தி, கரங்களை வைத்து தேவனுக்கு மகிமை செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல 5வது ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆராதனையிலே எங்களோடு கூட இருந்த தேவன், நாங்கள் வாசிக்கின்ற வேத வசனமானது எங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆறுதலையும் ஆலோசனையும் தரும்படியாக
இந்த வலைதளம் மூலமாக பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்ய தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாக கர்த்தரை நம்பி இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜீவிப்போம். நம்முடைய கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பற்றி கொள்ள வேண்டுமா? அந்த பாடல்ல முதல் உண்மை வழி நடத்திடும் உத்தமனுக்கு என்றும் பக்த துணை என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். கரங்கள் தட்டி. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உம்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேலு வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மேலே வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 67வது சங்கீதம். தேவனே, பூமியில் உம்மை வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்மை இரட்சணியம் விளங்கும்படியாய் தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, நாங்கள் உம்மை துதிப்பாராக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரே, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். அதனால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடு மகிழ கடவார்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசி கேட்போம். அது தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி, தானியேல் 1ஆம் அதிகாரம். ஏழாம் வசனம் தொடங்கி. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பில்தாசார் என்னும், அனனியாவுக்கு சாத்ராக் என்னும், மிசாவுக்கு மேஷாக் என்னும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்னும் பெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை திடப்படுத்தலாகாது என்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை திடப்படுத்தி
தன்னை திடப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தேவன் தானியேலுக்கும் பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குடித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவர்களாக காணப்பட வேண்டியதென்ன? அதனாலே ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றார். அதற்கு அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாகிய தானியேல் அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்டவர்கள் மேல் மேசாக் என்பவனை தானியேலை நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியேனுக்கு சோதித்து பாரும். எங்களுக்கும் புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீர்களையும் கொடுத்து எங்கள் முகங்களை ராஜபோஜனத்திலே புசிக்கிற வாலிபனுடைய முகங்களை ஒத்து போகும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டுள்ளதாகவும் காணப்பட்டது. ஆகையால் மேக்சார் அவர்கள் புசிக்கும் கட்டளையான போஜனத்தையும் அவர்களுக்கு குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து தங்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த நாடு வாலிபர்களும் தேவன் சகல இடத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சரீரத்திலும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதாக அறிவுள்ளவனாக்கினார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்படுவதாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து இருக்கின்ற இந்த வலைதளம் மூலமாக பார்க்கவிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தரும் உலக ரட்சமாக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆலோசனை சொல்லி பாதுகாக்கும்படியாக, இந்த அனித்தியமான உலகில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்து தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படுகின்ற போது நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கின்ற யாவரும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுத்தி இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை அறிந்து ஆராதித்து அவருடைய ஆளுகை நம்மேல் இருந்து வாழுகின்ற நம்மை பார்த்து இந்த வாழ்க்கை மற்ற மனிதர்களுக்குள்ளாக, இந்த உலகத்துக்குள்ளாக பல்வேறு தரப்பட்ட மக்கள் மத்தியிலே, பல்வேறு மதங்கள் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே, பாசைகள் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சென்ற விதமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருகின்ற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தது இருந்துச்சுனால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நம்மை தியானிக்க, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க அழைத்திருக்கின்றார். ஆகவே கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம். வசனம் தியானிக்கின்றே இதயவதில் ஆறுதலே மனிதர்கள் என்னை வெறுத்தாலோ வஞ்சிடனே நீ இருக்கையிலே மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நான் அஞ்சிடனே நீ இருக்கையிலே என் இயேசுவே என் ராஜரே
என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்திலே. கண்மழையும் மீட்பமாகிய கர்த்தாவே, அடிமை வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை எங்கள் இருதயத்தின் அனைவருடைய தியானமும் எங்களுக்கு அது ஆலோசனையாக, ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தரை துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம், ஆராதித்தோம், ஜெபித்தோம், தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது தாவீது ராஜா அழகாக சொல்லுகின்றார். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிட்ட 2ஆம் வசனத்தில் தேவன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய முகம் நம்ம மேல் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக என்ன ஆகுமா? பிரகாசமாக இருக்குமா. அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த அழகாக 4ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது கர்த்தர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்க்கின்ற போது, கர்த்தர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்க்கின்ற போது ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் பூமியில் ஜாதிகளை நடத்துவீர், ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கவிப்பார்கள். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை, ஒருவேளை இந்த கொரோனா என்கின்ற இந்த கிருமி நோய்கள் தேவனுடைய அனுமதியின் பேரிலே இந்த உலகம் முழுவதுமாக ஆட்சி கொண்டிருக்கிறது. மார்ச் மாதத்தில் கொரோனா என்றாலே மிகவும் ஒரு பெரிய பயமாக இருந்தது. ஏப்ரல் மாதத்தில் அடங்கி நாம் நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி என்ன செய்திருந்தோம்? இந்த கொரோனா நோய்க்காக வீட்டில் அமர்ந்திருந்தோம். ஏப்ரல் மாதம் முழுவதுமாக. மே மாசத்தில் நம்முடைய வாழ்க்கை தரம் கீழே இறங்குகின்ற போது, வாழ்க்கை அடுத்த வேளை உணவுக்காக என்ன செய்தோம்? ஏப்ரல் மாசத்தில் நம்ம என்ன செய்கின்றோம்? நம்மை நாமே இருக்க முடியாமல், ஊரடங்குக்கு கட்டுப்பட முடியாமல், மனதிலே ஒரு பாரம் உள்ளவர்களாக, சிந்தனையில ஒரு தெளிவில்லாதவர்களாக நாம் வாழ்ந்து வந்தோம். ஜூன் மாதமும் அப்படியாக இருந்தது. ஜூலையிலே சில தலைவர்கள் வருகின்ற போது எல்லாருடைய இருதயத்தில் என்ன இருந்தது நினைச்சா, இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இந்த கொரோனா நோய் என்னை தாக்கினாலும் இப்பொழுதல்ல, எப்பொழுதாம் நான் என்ன செய்ய போகின்றேன்? சாகத்தான் போகின்றேன். ஆனால் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் போஷிப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்ந்து செத்து விடுவது மேல் என்று சொல்லி எல்லோரும் இந்த தலைவர்களை தளர்த்துகின்ற போது தைரியமாக பகிரங்கமாக என்ன செய்கின்றார்கள்? வெளியே ஓடி ஓடி உழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது என்ன? இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன? கொரோனா நம்மோடு கூட இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதனால் அநேக மனிதர்கள் மடித்தாலும் சரி, அநேக மனிதர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, ஆனால் நான் என்ன செய்ய வேண்டுமா? இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நான் மாத்திரமல்ல, நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய உறவுகளும் என்ன செய்ய வேண்டும்? பசி இல்லாத இல்லத்திலே தங்கி, ஆடை இல்லாத ஒரு வாழ்க்கை, குடியிருப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, பசி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கட்டாயத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி வாழ்கின்ற போதுதான் தேவன் சொல்லுகின்றார், அப்பா உம்முடைய முக பிரசனத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மெய்யாகவே கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில பிரசனமாயிருந்தார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பிரகாசமாக இருக்கும். அதைத்தான்
இந்த தானியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல இந்த யூத ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். நேபுகாத்நேசருடைய சிறையிருப்பினாலே பாபிலோனிலே அவர்கள் நேசிக்கின்றார்கள், அடிமைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி அடிமைப்பட்டு கொண்டு இருக்கின்ற போது இந்த ராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்கின்றார். எங்களுடைய நாட்டில் இருக்கின்றவர்கள் ஞானம் பெற்றவர்களா நல்லவர்களா என்று சோதிக்கும்படியாக பாபிலோனியருடைய இனத்திலிருந்து 10 நபர்களும் யூத மதத்தில் இருந்து ஒரு 10 நபர்களும் தேவன் என்ன செய்கின்றார்? பிழைத்தெடுக்கின்றார். அருமையான கடவுளை பிள்ளைகளே, அதில் அந்த பிரித்தெடுக்கின்ற காரியங்களில் ராஜா சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், யார் மிகவும் தெரிவு செய்யப்பட்டவன், யார் ஞானவான்கள், யார் தேவனுடைய சாயலில் இருக்கின்றவர்கள் சொல்லி அறியும்படியாக ஒரு தேர்வு வைக்கின்றார்கள். எப்போ எங்க இருக்கின்ற போது? யூதர்கள் பாபிலோனிலே சிறையிருப்பாய் இருக்கின்ற போது, பாபிலோனில் இருக்கின்ற கலாச்சாரங்கள், கடவுளுடைய பிள்ளைகள், அங்கே இருக்கின்ற சூழல்கள் வேறாக இருந்தாலும் யூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? அங்கே போய் இருக்கின்றார்கள். அதில் சில யூதர்கள் அந்த பாபிலோனுடைய கலாச்சாரத்துக்குள்ளாக வாழ பழகி கொண்டார்கள். நாம் இப்பொழுது எப்படி கொரோனாவோடு கூட வாழ பழகி கொண்டோமோ அதுபோல அந்த யூதர்கள் இந்த பாபிலோனுடைய கலாச்சாரத்துக்குள்ளாக வாழ பழகி கொண்டார்கள். ஆனாலும் இந்த 10 நபர்களை மாத்திரம் தெரிவு செய்திருக்கின்றார். அதில் சிறப்பாக விசேஷமாக எத்தனை பேரை தேவன் தெரிவு செய்திருக்கின்றார்? 4 நபர்கள். யாரு? சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ, தானியேல். இந்த 4 நபர்களும் சிறப்பான முறையிலே தெரிவு செய்திருக்கின்றார். அதைத்தான் நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையில், இந்த வலைதளம் மூலமாக கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவன் முன்குறித்து தாயின் வயிற்றில் இருக்கிற போது உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எதற்காக என்று சொன்னால், எதிர்கொண்டு வருகின்ற இந்த வாழ்க்கையில நமக்கு முன்பாக இந்த அரசியல் அமைப்பு சூழ்நிலையில, சமுதாயத்தின் மத்தியிலும், இந்த மாற்று விசுவாசம் உள்ள மக்கள் மத்தியிலும், இந்த உலக மக்கள் மத்தியிலும் நாம் சவால் விட்டு கொண்டு இருக்கின்ற இந்த சவால்கள் மத்தியிலே நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பேர் சொல்லி என்ன செய்திருக்கின்றார்? அழைத்து இருக்கின்றார், தெரிவு செய்திருக்கின்றார், பிரித்தெடுத்திருக்கின்றார். அது யாரை போல? இந்த 10 நபர்களைப் போல மாத்திரமல்ல, அதை காட்டிலும் சற்று அதிகமாக சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ, இந்த தானியேல் என்ற 4 நபர்களை தேவன் என்ன செய்கின்றார்? சிறப்பான முறையிலே பிரித்தெடுத்திருக்கிறார். ஏன் சிறப்பாக முறையிலே பிரித்தெடுத்திருக்கார் சொன்னால், இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது இந்த 10 நபர்களும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட நியாய பிரமாணங்களின்படி, வேதத்தில் சொல்லப்பட்ட நியாய பிரமாணப்படி அவர்கள் வாழ்கின்ற பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். அதனால் 10 நபர்களை இருந்தார்கள். ஏன் இந்த 4 நபர்களை சிறப்பாக தெரிவு செய்தார் என்று சொன்னால், இந்த 4 நபர்களும் ஒரு குடும்பத்திலே 10 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால், அதிலே முக்கியமானவர்கள் யாராயிருப்பார்கள்? ஒரு சிலராக இருப்பார்கள். அதுபோல இந்த 10 நபர்களே குறிப்பாக சொல்ல விரும்பினால், ஒரு 4 நபர்கள் முக்கியமாக பேர் சொல்லும்படியாக அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. பேர் சொல்லும்படியாக வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், அந்த அந்த பகுதியில் வாசிக்கின்ற போது, தானியேலுடைய புத்தகத்தில் வாசிக்கின்ற போது, இந்த யூத குலத்தில் இருக்கின்றவர்கள் இந்த 4 நபர்களை முன்னிறுத்துகின்றார்கள். அந்த 4 நபர்களும் முன்னிறுத்தக்கூடிய அல்லது வழிநடத்தக்கூடிய அல்லது இந்த இல்லத்தை வழிநடத்துகின்ற தலைவரை போல, அல்லது சமுதாயத்தை வழிநடத்துகின்ற தலைவர் போல, திருச்சபையை நடத்துகின்ற தலைவர் போல என்ன செய்கின்றார்கள்? இந்த 4 நபர்களை தெரிந்து கொள்கிறார்கள். இந்த 4 நபர்களும் என்ன செய்கிறார்கள்? இந்த யூத மத சட்டத்தின்படி, யூத மத காரியத்தின்படி அனைத்து காரியங்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களும்
வாழ்ந்து முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள், எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் யூதர் என்று தன்னுடைய வாழ்க்கை முறையிலே சமுதாயத்துக்குள்ளாக, கலாச்சாரத்துக்குள்ளாக ஒன்றாக இணையாமல் தனி தத்துவம், அவர்கள் யூதர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். எங்க இருக்கின்ற போது? பாபிலோனிலே இருக்கின்ற போது. அடையாளப்படுத்தி வாழ்கின்ற இந்த 10 நபர்களிலே சிறப்பு அடையாளப்படுத்தி வாழ்ந்த 4 நபர்களை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். நீங்களும் நானும் அடையாளப்படுத்துகின்ற மக்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அடையாளமான பவுலடியா சொல்லுகிறார், என் சரீரத்திலே கிறிஸ்துவின் அங்க அடையாளங்களை நான் தரித்திருக்கின்றேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என் சரீரத்தில் அடையாளங்களாக தரித்திருக்கிறேன். நான் நெத்தியிலோ கழுத்திலோ தேவனே போடுகின்ற அடையாளங்களை போடுகின்ற சிலுவை அடையாளம் அல்ல, என்னுடைய சரீரத்திலிருந்து எழும்புகின்ற சிந்தனைகளிலே, செயல்களிலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் அடையாளம் செய்யப்பட்டவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று, அடையாளம் செய்யப்பட்டவர்களாக. இந்த அடையாளம் செய்யப்பட்டவர்களாக வாழ்கின்றவர் தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகின்றார்கள் சொன்னால், ஒரு தீர்மானம் உள்ள வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பகுதியில் வாசிக்கின்ற போது 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 8 கடைசி பகுதி வாசிங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அந்த வசனம் வாசிங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு. 8ஆம் வசனம், தன்னை தீட்டுப்படுத்தால் ஆகாதென்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தலைவரை வேண்டிக் கொண்டான். எதை தீட்டுப்படுத்தாத? சாதாரணமாக இருக்கின்ற மாமிசமும் திராட்சை ரசமும் யாருக்கு தீட்டுப்படுத்தக்கூடாதா? இந்த விசேஷ அடையாளம் உடைய இந்த 4 நபருடைய வாழ்க்கையிலும் தீட்டுப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்கின்ற விசேஷித்த அடையாளம் உள்ளவர்கள் என்னவை எடுத்திருக்காங்க? தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் எடுத்தவர்களாக காணப்படுவது. முதலாவது விசேஷ அடையாளம் உள்ள அருமையான கிறிஸ்தவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்தில் என்ன எடுக்க வேண்டுமா? இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற காரியங்கள், எந்த காரியங்கள் கர்த்தருக்கு தீட்டுப்படுத்துதோ அதை என்ன செய்ய வேண்டும்? நம்மை தொடாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கு தானியேல் சொல்லுகிறார். தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் உள்ள மனிதனாக காணப்படுகின்றான். புற நாட்டிலே, புற கலாச்சாரத்திலே, பல்வேறு இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே தானியேல் சொல்லுகின்றான், இந்த காரியங்கள், எந்த காரியங்கள்? மாமிசமும் திராட்சை ரசமும் என்னுடைய தேவனுக்கு அதை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி முதலாவது அவனுடைய இருதயத்திலே தீர்மானம் உள்ளவனாய் காணப்படுகின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நான் எப்படிப்பட்ட தீர்மானம் உள்ளவர்களாய் வாழ்கின்றோம்? சிறப்பு அடையாளம் பெற்றவர்கள், சிறப்பு அழைப்பு பெற்றவர்கள் நீங்கள் நான். நம்முடைய இருதயத்தில் என்ன தீர்மானம் இருக்கின்றது? கர்த்தருக்கு தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் நான் இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்கின்றார்? இருதயத்திலே தீர்மானம் எடுக்கின்றான். அதனால்தான் தேவன் இந்த 4 நபர்களையும், இந்த 4 நபருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? தீர்மானம் உள்ள வாழ்க்கை. தேவனை தீட்டுப்படுத்துகின்ற எந்த காரியமும் எனக்கு தேவையில்லை. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தடவை செல்கின்ற அந்த தீர்மானம் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்தது. இரண்டாவது அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு தீர்மானம் உள்ள வாழ்க்கையோடு கூட மாத்திரமல்ல, ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை. என்ன திட்டமிட்ட வாழ்க்கை? என்ன திட்டமிட்ட வாழ்க்கை? தானியேலோ என்றால் அவன் ஒரு நாளைக்கு சந்தி மத்தியான வேளையிலே எருசலேமை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை. அவனுடைய திட்டம் என்ன? ஜெபித்து தேவனோடு கூட பேசி, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு திட்டமிடுகின்ற ஒரு வாழ்க்கை தானியேலுடைய வாழ்க்கையிலும் சாத்ராக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே இருந்தது. என்ன வார்த்தை இருந்தது? இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது இருதயத்திலே தீட்டுப்படுத்துகின்ற காரியம் இருக்கக்கூடாது என்கின்ற தீர்மானம்,
என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுத்தக்கூடிய, தேவனோடு கூட பேசுகின்ற ஒரு அனுபவம். அது எப்பொழுதெல்லாம்? அந்தி சந்தி மதியான வேளையிலே ஒரு நாளைக்கு 3 முறை கர்த்தரோடு தனித்து ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளாக இருந்தது. அதனால தாங்க அந்த பாபிலோன்ல வேறு கலாச்சாரத்தில், வேறு அரசாட்சியில், வேறு தெய்வங்களை வழிபடுகின்ற அந்த அந்த கூட்டத்தில் தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 4 பேரும் என்ன செய்தார்களாம்? தெரிவு செய்ததற்கு, சிறப்பு அடையாளங்களாக இருப்பதற்கு, சிறப்பு அழைப்புக்கு பாத்திரங்களாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், முதலாவது இருதயத்தில் தேவனை தீட்டுப்படுத்துகின்ற காரியம் எனக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு தீர்மானம். இரண்டாவது திட்டம். என்ன திட்டம்? ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நான் பேசுவேன், தேவன் என்னோடு கூட பேசுவார் என்னோட வாழ்க்கைக்கு என்று சொல்லி திட்டமிடுகின்ற ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக பார்க்கின்ற போது 10 நாட்களும் அவர்கள் என்ன செய்யவில்லை? திராட்சை ரசம் பருகவில்லை, மாமிசம் புசிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக தியாகம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவுக்கு முன்னிலைப்படுத்தி, கிறிஸ்து சொல்கின்ற காரியங்களை செய்யாமல் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய சித்தத்தை செய்வதற்கு முன்பாக கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்து, நேரத்தை தியாகம் செய்து, தன்னுடைய பணியை தியாகம் செய்து, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து, தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்து, தன்னுடைய பிள்ளைகளை தியாகம் செய்து, தேவனோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றதோடு கூட மாத்திரமல்ல, தியாகம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட தியாகம்? சாதாரண சாப்பிடுகின்ற சாப்பாடு 24 மணி நேரம் பயன்படுத்துகின்ற அந்த நேரத்தில் தேவனுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த தியாகம், தேவனுக்காக ஒடுக்கப்படுகின்றார்கள். எத்தனை கட்டளைகள் வந்தாலும், எத்தனை அரசியல் சூழ்நிலைகள் மாறினாலும், அரசுடைய உத்தரவு எப்படி வந்தாலும் சரி, அதை குறித்து சிறிது கூட சிந்திக்காமல் இவர்கள் செய்கின்ற காரியம் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதும், ஜெபிப்பதும், தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதிலே தன்னை ஈடுபடுத்தாமல் வாழ்கின்ற ஒரு தியாகமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சிறப்பு அடையாளத்தை அந்த இடத்திலே காட்டுகின்றார்கள், சிறப்பு வாழ்க்கை முறையை காட்டுகின்றார்கள். அந்த சிறப்பு வாழ்க்கை முறையினாலே அந்த பாபிலோன் முழுதுமாக என்ன செய்யப்படுகின்றது பாருங்க. இந்த 3 காரியம் செய்ததினாலே அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்று 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது 1:17 வாசிங்கள். 17 அந்த 10 நாள் சோதனை முடிக்கப்பட்டது. தேவன் சகல எழுத்திலும் அந்த 4 பேருக்கும் சிறப்பு அடையாளம் கொடுத்து தன்னைத்தானே இருதயத்தை தீர்மானம் உள்ளவளாக திட்டமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த போது, தியாகமுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற போது அந்த மனிதனுக்கு கிடைத்தது என்ன என்றால், உலக செல்வம் அல்ல, உலக மகிமை அல்ல, அதற்கு மாறாக தேவன் என்ன கொடுக்கின்றார்? எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த பல்வேறு கலாச்சாரம் நிறைந்த வாழ்க்கை உலகிலே, பல்வேறு அரசியல் சூழ்நிலை வாழ்கின்ற உலகத்திலே, பல்வேறு காரியங்கள் தோன்றுகின்ற, அழிவின் காரியங்கள் தோன்றுகின்ற இந்த உலகத்திலே தேவன் என்ன சொல்கின்றார்? முதலாவது எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையும் தேவன் கொடுத்து, அதற்கு மேலாக இந்த 4 நபர்களிலே தேவன் சிறப்பாக யார் கொடுக்கின்றார்? தானியேலுக்கு கொடுக்கின்றார். என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், சகல தரிசனங்களையும் அறியக்கூடிய, சொப்பனங்களை அறியக்கூடிய ஒரு அறிவை கொடுக்கின்றார். தானியேலுக்கு மாத்திரம் சிறப்பான விசேஷ ஞானத்தை தேவன் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சீக்கிரம் படிக்கிறேன், அது கொடுக்கின்றார். அப்பொழுது என்றால் இந்த நம்முடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையில முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும்? இருதயத்தில் தீர்மானம் உள்ளவர்களாகவும்,
நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடுகின்றவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை குடும்பத்திலும் நேரத்திலும் உணவிலும் மற்ற எல்லா காரியங்களும் தியாகமுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற போது கர்த்தர் எழுத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் சாமர்த்தியத்தையும் நமக்கு கொடுத்து, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன விதமாகவும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன விதமாக நான் உனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொன்னது போல இந்த நாளில் என்ன செய்கின்றார்? சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ எரிகின்ற அக்கினியிலே அவர் போகின்ற போது தேவன் அவர்களோடு கூட சென்றார். ஹல்லேலூயா. அந்த ராஜா பார்க்கின்ற போது 4வது மனிதன் யார் அடிச்சினார்? தேவ சாயலை உடையவன். எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறார். உபத்திரவத்திலே தூக்கி எறியப்படுகின்ற போது இந்த 3 காரியங்களை அடையாளப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தீயின் நடுவே நடந்தாலும் அது என்னை அணுகாது என்று இந்த 4ஆம் நபருக்கு என்ன சொல்கிறார்? தானியேலுக்கு சிங்கக்கலியிலே போடுகின்ற போது 4வது விசேஷ ஆவியை பெற்றவன் ராஜாவுக்கு அநேக காரியங்களை எடுத்து உரைக்கின்ற போது, ராஜாவுக்கு அதிபதியாக இருந்து உரைக்கின்ற போது, அந்த அதிகாரத்தில் வாசிக்கின்ற சிங்கப்பூரில் போடுகின்ற போது அந்த நேபுகாத்நேசர் வந்து தானியேலை பார்த்து கேட்கின்றார், நீ ஆராதிக்கின்ற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று கேட்கின்றார். வல்லவராய் இருந்தார் என்று சொன்னவுடனே இந்த தானியேலுடைய வாழ்க்கை நிமித்தமாக, வாழ்க்கை முறை நிமித்தமாக ஒரு ராஜா, பாபிலோனில் இருக்கின்ற ராஜா மனமாறி தானியேல் ஆராதிக்கின்ற தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி தன் நாடு முழுவதுமாக என்ன செய்கின்றார்? கட்டளை பிறப்பிக்கின்றார். உன் மூலமாக என் மூலமாக கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலே உன்னுடைய இருதயத்தின் தீர்மானத்தை பார்க்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையின் திட்டத்தை பார்க்கின்றார். உன்னுடைய தியாகத்தின் காரியங்களை பார்க்கின்றார். உணவிலும் உடையிலும் நேரத்திலும் காலத்திலும் தியாகமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உன்னை அழைத்திருக்கின்றார். அப்படி அழைக்கின்ற போதால் நேபுகாத்நேசர் சொல்லுகின்றார், தானியேலை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? நீ ஆராதிக்கின்ற தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த ஜீவனுள்ள இந்த காரியங்களை என்ன செய்கின்றார்? வாய்க்க பண்ணுகின்றார் என்று சொல்லி அருமையான கடவுளே, இந்த நாளிலே பல்வேறு சூழலிலே வாழ்கின்ற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கை முறை அடையாளப்படுத்துகிறவர்களாக இல்லை, சிறப்பு அடையாளப்படுத்துகிறவர்களாகவும் சிறப்பு அழைப்பு பெற்று தானியேலை போல, யாரை போல? சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல நாமும் வாழ தேவன் நம்மை கிருபை செய்வதற்காக தேவனுடைய கருத்தில் நாம் அர்ப்பணிப்போம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நிரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தை காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் விளங்கு கொள்ளுமே. பரிசுத்தமுள்ள பிதாவே, அடையாளப்படுத்துகின்ற வாழ்க்கையும் சிறப்பு அழைப்பு பெற்ற வாழ்க்கையும் நீ சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ ஆகிய 4 நபர்களுக்கு கொடுத்தது போல
அல்லாமல் தானியேலுக்கு கொடுத்திருக்கின்ற சிறப்பு ஞானத்தினால எங்களை அழைத்திருக்கிறேன். அந்த அழைப்புக்கு பாத்திரராக நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக வாழ எங்கள் இருதயத்தில் தீர்மானம் உள்ளவர்களாக, திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவனை நீ கிருபை செய்வதற்காக நன்றி துதிக்கிறேன். எங்களையும் இந்த வேதத்தில் சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை போல நாங்களும் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி துதிக்கிறேன். இதற்காக உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாண்டவரே. நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் என்று கண்டுகொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு வருகின்ற போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்ப என்ற வேத வாய்ப்பும்படியாக சாட்சிகளாய் வாழ, ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ தேவனுக்கு நிச்சயம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பொல்லத்தை செய்யப்பட பூமி செய்யப்படாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கொள்ள பாங்களும் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தெரிவித்தோம். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்று கூப்பிடவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் உங்களோடும் நீங்கள் கேட்டிருக்கின்ற சத்தியத்தோடும் வார்த்தையோடும் அடையாளம் உள்ளவர்களாய், தியாகமுள்ளவர்களாய், திட்டமிடுகிறவர்களாய், தீர்மானம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய முகத்தை பிரகாச பண்ணி வாழ வைப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மாறாதே. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னோ அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தின் களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சபாத்தோடு புறப்பட்டு செல்வோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம், அழுத்துகின்றோம். கர்த்தர் உங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யப்படுகின்ற அனைத்து காரியங்களும் உங்களோடு கூட இருந்து தேவன் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசித்து சிறப்பு அடையாளங்களாக இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக.